வீட்டில் இருந்துட்டே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணுமா இல்லை எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் பணம் சம்பாதிக்கணுமா? அதுக்கு ஒரு செமையான சான்ஸ் தான் இது. இந்த வேலையை பார்க்குறதுக்கு உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருந்தாலே போதும். அதுவும் உங்கள் கையில் இருக்க ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும் ஒர்க் பண்ணி செம்மையாக சம்பாதிக்க முடியும். இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி கவர்மெண்டால் அப்ரூவல் வாங்கப்பட்ட ஒரு கம்பெனி. 100% பெண்களுக்கு சேஃப்டியான ஒர்க் தான். அது மட்டும் இல்லாமல் 55% பெண்கள் மட்டுமே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அதிகபட்ச பெண்கள் மந்த்லி 8000 12,000 வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் என்ன, கீழே நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட லிங்கை கொடுத்துருக்கேன், உடனே ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் புவி. இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல சிஎஸ்கே வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க எபிசோட்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லே ஹீரோட அப்பா இருக்காருல, அவர் ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, வேகமா எடுத்துட்டு வந்து எதையோ ஒன்று காமிக்கிறாரு. இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அங்கே லைவ்ல பேசிட்டு இருப்பா இல்லையா, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி, அந்த நியூஸ் தான். அவங்க அப்பா மட்டும் இல்ல, கொரியால டாப் நியூஸா இதுதான் போயிட்டு இருக்கு. எல்லாரும் அதை பார்த்து அப்படியே மிரண்டு போறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம பிரஸ்ஸை மீட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா ஹீரோயின், அவளை காமிக்கிறாங்க. பக்கத்துல இந்த யங்ஷங் நிக்கிறான், முன்னாடி நம்ம ஹீரோ நிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் அப்படி ஹீரோவை பார்க்க, ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவன் என்ன பண்றா, அவர்கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு நடந்து வரா. இப்படி நடந்து வரும்போது அவளுக்கு எப்பயும் வரும் இல்லையா இல்யூஷன், அந்த இல்யூஷன் அந்த இடத்துல வந்துடுது. இந்த பிரஸ் மீட்ல இருந்த ஹீரோயின் இப்ப அப்படியே ஒரு பூத்தோட்டத்துல நின்றுட்டு இருக்கா. என்ன ஆச்சுன்னே புரியல. என்னடா நம்ம அங்கதானே இருந்தோம், இங்க எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி புத்தி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. அப்படியே மயங்கி விழுறா. இப்போ அந்த இல்யூஷன்ல இருந்து வெளியில வந்து கரண்ட்ல அந்த பிரஸ் மீட்ல இருந்தாலே அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறா. பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவளை டேக் ஓவர் பண்ணி அவருடைய மடியில படுக்க வச்சுக்கிறாரு. பதறி போன அவரு, ஏன் உனக்கு எதுவும் ஆகல, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கேட்கும் போது அவ என்ன சொல்றா அப்படின்னா, நான் உன்னை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டேன், உன்னை விட்டுட்டு நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே வந்து கண்ணை மூடிடுறா. இப்போ என்ன ஆகுது, அவளை ஒரு ஸ்ட்ரக்சர்ல வச்சு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. இப்போ ஹீரோயின் கண்ணை மூடிதான் இருக்கா, பட் நம்ம ஹீரோவை பத்தி யோசிச்சுட்டே இருக்கா. ஹீரோவும் என்ன பண்றாரு, அவ பின்னாடி அந்த ஸ்ட்ரக்சர் பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. இப்போ அவ கனவுக்குள்ள என்னென்னலாம் வந்துட்டு போகுதுன்னா, இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு போகுது. இப்ப கற்பனையிலே அவ என்ன சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை ஒருபோதுமே வெறுத்ததே இல்ல, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் நீ என் கூட இருந்தா அதுவே எனக்கு போதும், நானும் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன், ஆனா அது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. அப்படியே அவளை எட்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு ரூம்குள்ள கூட்டு போயிடறாங்க. இப்ப நம்ம ஹீரோவா அதுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அவரு எவ்வளவு ட்ரை பண்றாரு உள்ள போறதுக்காக. அவருக்கு அவன் மேல அவ்வளவு பாசம் இருக்கு, அவ்வளவு லவ் இருக்கு. என்னதான் அவளை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாலுமே அவ மேல இருக்க லவ் இன்னுமே ஹீரோக்கு குறையவே இல்ல. ஒரு பக்கம் ஹீரோயினும் உள்ள வச்சு ரொம்ப சிவியரா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வெளியில நின்று இதை பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. இப்ப வரைக்குமே நம்ம ஹீரோயின் கண்ணை முழிக்கவே இல்ல. ஹீரோவும் எவ்வளவு நேரமா வெளியில நின்று அவ கண்ணை முழிச்சிருவான்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. பட் அவ கண் விழிக்கவே இல்ல, அங்கவே நின்று அழுதுகிட்டே இருக்காரு. இந்த நியூஸ் கேள்விப்பட்டு ஹீரோயினோட அப்பா அம்மா தம்பி எல்லாரும் என்ன பண்றாங்க, வேகமா ஹாஸ்பிட்டல் வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் பெட்ல ரொம்ப சீரியஸா அட்மிட் ஆயிருக்கா. அவளுக்கு பக்கத்துல நம்ம ஹீரோ உட்காந்து அவளுடைய கைய புடிச்சு பாத்துட்டு இருக்காரு. எப்பவுமே அவங்க அம்மா என்ன பண்ணுவா, இவளை டிமோட்டிவ் பண்ணவே பேசுவா. பட் இப்ப இவ அட்மிட் ஆயிருக்கிறத பார்த்து ரொம்பவே மனசுடைஞ்சு போறா. அப்படியே எல்லாரும் ரொம்ப கஷ்டத்துல அங்க பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா பிஜோமும் அந்த ஸ்பை இருக்கால, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு லிப்ட்ல ஏறி சேர்மேனை பாக்குறதுக்காக போவாங்க. பட் அதுக்குள்ள அந்த தற்காலிக சேர்மேன் இருக்காளே இந்த லேடி, அவ வந்து என்ன பண்றா, இவங்க ரெண்டு பேரையும் அங்கவே தடுத்து நிறுத்திட்டு நீங்க சேர்மேனை தான் பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு வெளியில போங்க அப்படின்னு சொல்றா. நீங்க சேர்மேனை பார்க்க நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. பட் பிஜோம் இருக்கால, அவளுக்கு செம கடுப்பாகுதுங்க. அப்படியே நின்று பாத்துக்கிட்டே இருக்கா. உனக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன தகுதியில நீ இந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்த அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம பிஜோம் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அவருடைய பொண்ணு, அதனால அவரை பார்க்க என்ன நீ அனுமதிக்கணும் அப்படின்றா. இப்ப அவளும் எவ்வளவோ ஆர்கியூ பண்ணி பாக்குறா. என்னோட அப்பாவை பாக்குறதுக்கு என்ன நீ விட மாட்டா, நீ பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி என்னென்னவோ சொல்றான். ஆனா இவன் என்ன பண்றானா, இவ கூட இருக்க ஆளுங்களை வச்சு அவங்க எல்லாரையும் அடிச்சு வெளில தரத்த சொல்றா. இப்ப அந்த ஸ்பை கிட்ட போன உடனே என்ன தொடாதீங்க, நானே வெளில போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வெளில போயிடுறா. பட் பிஜோம் வந்து நான் போக மாட்டேன் அடம் பிடிக்கிறா. அதனால அவனுங்க என்ன பண்றானுங்க, அவளை தூக்கிட்டு போய் வெளியில போடுறானுங்க. இவங்கள வெளியே அமிச்சுட்டு இவ பாட்டு அந்த லிப்ட்ல ஏறி மேலே ஏறி போயிட்டு இருக்கா.
இப்ப பிஜோம் என்ன பண்றாங்க, அவசர வழிகால வழி அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்கு. அந்த வழியா அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி மேல போறா. இந்த லேடி இருக்கால, அவ மேல போயிட்டு கதவை தரங்க அப்படின்னு சொல்றா. பட் அங்க இருக்கிற யங்ஷங்கோட ஆள் என்ன சொல்றான், மேம் சாரி மேம், சார் சொல்லாம எங்களால கதவை திறக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவ பலார்னு அவன் கன்னத்துல ஒரு அறை விட்டு, நான் உன்கிட்ட கேள்விலாம் கேட்கல, மரியாதையா அந்த கதவை தர அப்படின்றா. இப்போ இவ கூட கூட்டு போயிருந்தா இல்லையா ஆளுங்க, அவங்கலாம் என்ன பண்றாங்க, யங்ஷங்கோடைய ஆளுங்கெல்லாம் அடிச்சு தூக்கி ஓரம் போட்டுட்டு அவங்க பாட்டு அந்த உள்ள போறதுக்கு அந்த கதவை திறக்கிறாங்க. இப்போ வந்து பிஜோம் இருக்கால, அவன் மேல ஸ்டெப் ஏறி வந்து, ப்ளீஸ் என்ன உள்ள விடு, நானும் உள்ள வரேன், ஒரு முறை எங்க அப்பாவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட கெஞ்சரா. இதுக்கப்புறம் இப்போன்னு இல்ல, எப்பவுமே நான் உன்னை எதிர்த்து பேச மாட்டேன், உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன், உன் காலில் கூட விழுறான், தயவு செஞ்சு என்ன எங்க அப்பாவை பார்க்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ கெஞ்சரா. இவ இவ்வளோ கெஞ்சியுமே மனசு இறங்காம இவ என்ன சொல்றா, நீயே வெளியில போயிட்டனா நல்லா இருக்கும், இல்லனா நான் ஆளுங்களை வச்சு உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன் அப்படின்னு சொல்றா. ஒரு கட்டத்துக்கு மேல நான் உன் காலில் விழுந்து கெஞ்சுறேன், என்னை தயவு செஞ்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு பிஜோம் ரொம்ப கெஞ்சனதுனால அவளை ஒரு கட்டத்துக்கு மேல உள்ள அனுமதிக்கிறா. உள்ள போய் பார்த்தா கோமா ஸ்டேஜ்ல இருந்த அவங்க அப்பா என்ன பண்றாரு, ஏந்து உட்காந்து இருக்காரு. இதை பார்த்துட்டு பிஜோம் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு, அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஏன்பா அப்படி பண்ணீங்க அப்படி இப்படி என்னன்னோ சொல்லி அழுதுட்டு இருக்கா. பட் அவனுக்கு ஒண்ணுமே புரியல, சுய நினைவே இல்லை போல இருக்கு. இப்போ சீனை கட் பண்ணா அந்த ஸ்பை இருக்கால, அவன் என்ன பண்றா, அவளும் மேல வர்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. பட் இவங்களோட ஆளுங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அவளை மேல விட மாட்டுறாங்க. உள்ள யாரோ அழுவுற சத்தத்தை கேட்ட உடனே, என்ன அவர் செத்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்தி உள்ள ஓடி வந்துடுறா. உள்ள வந்து பார்த்தா இவரோட பொண்ணு என்ன பண்றா, இவகிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்கா. என்ன சொல்றானா, எங்க அப்பா கண் விழிச்சு உட்காந்து இருக்காரு, அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவருக்கு சப்சாரமான வர முடியும், அவரால் எழுந்து உட்கார முடியலனாவோ நடக்க முடியலனாவோ அவருக்கு சுய நினைவு இல்லைனாவோ தான் நீ இருக்க முடியும், இப்போ நீ வந்து சேர்மன் கிடையாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவளும் என்ன சொல்றா, அமைதியாரு, நான் டாக்டரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா பிஜோம்க்கு கோவம் தாங்க முடியல, நீ என்ன டாக்டரை கூப்பிடுறது, நான் போலீஸை கூப்பிடுறேன் அப்படின்றா. இப்ப பிஜோம் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு என்ன சொல்றா, அப்பா இங்க பாருங்க, இவதான் உங்களுக்கு துரோகம் பண்ணா, இவதான் உங்களை இந்த நிலைமைக்கு ஆக்கணும் அப்படின்னு சொல்றா. இங்க பாருங்கப்பா பாருங்க அப்படின்னு காமிக்கும் போது அவர் திரும்பி நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா அவருக்கு சுய நினைவே கிடையாதுங்க, அந்த மாதிரி தான் அவரை இவ மாத்தி வச்சிருக்கா. இப்போ அவளோட ஆளுங்க என்ன பண்றாங்க, பிஜோமையும் இந்த ஸ்பையையும் என்ன பண்றாங்க, கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க. வெளியில வந்து இவளுக்கு செம கோவம் வருது, இவங்களை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பெட்ல அட்மிட் ஆயிருக்கால, அவர் தான் காமிக்கிறாங்க. ரொம்ப சிவியரா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்பதான் அவங்க அம்மா அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேக்குறா. அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, சிடி ஸ்கேன் எடுத்ததுல அவளோட மூளையில ஏதோ கட்டி இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த கட்டி இருக்கிறதுனால தான் அவளுக்கு மன அழுத்தமும் வருது, அதனாலதான் அடிக்கடிக்க இந்த மாதிரி மயங்கி விழுந்துடுறா அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே கேட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது. என்ன சொல்றீங்க, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்குறா. இப்போ நம்ம ஹீரோவை திரும்பி பார்த்து, இது எல்லாமே உனக்கு தெரியும் தானே, ஹேனுக்கு தெரிஞ்சா எல்லாமே உனக்கு தெரியும் தானே, அப்புறம் எதுக்கு எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்ச, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, திரும்ப திரும்ப எங்களை எதுக்கு ஏமாத்துற அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டே இருக்கா. அப்படியே ஹீரோ கிட்ட கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாரு, கொஞ்ச நேரம் அமைதியாரு, இது தெரிஞ்சுக்காது நம்ம தப்பு தான், அவங்களோட தப்பு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்டையும் நம்ம ஹீரோ கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாரு. இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்க தான் அவளுடைய அப்பா அம்மா, இப்பயாச்சும் எங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க, அவ என்ன நிலைமையில இருக்கான்னு இப்ப நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் அந்த டாக்டர் அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவளுக்கு ஒரு வகையான மூளை கட்டி இருக்கு, அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி சின்னதாலாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாரோடைய முகமும் மாறுது, எல்லாருக்குமே மனசு ரொம்ப கஷ்டமாகுது. அந்த கட்டி அவளுடைய மூளை நரம்புலாம் இருக்கு இல்லையா, அதுலலாம் பரவி இருக்கு. இந்த மாதிரி கேஸ் ரொம்ப ரேரான கேஸ், நாங்களே இப்பதான் இந்த மாதிரி ஒரு கேஸை ட்ரீட் பண்றோம், அதனாலவோ என்னவோ தெரியல அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்பவே கடினமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அவங்க அம்மா தாங்கிக்க முடியாம கீழே உட்காந்து அழுகிறா. ஹீரோவா அவங்க அம்மாக்கு ஆறுதல் சொல்றாரு, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம இதை சொல்லாம விட்டுட்டேன், நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் சொல்லல அப்படின்றான். இப்போ ஹீரோயின் பக்கத்துல அவங்க அப்பாவும் அவருடைய தம்பியும் நம்ம ஹீரோவும் நிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோ சொல்றாரு, உங்ககிட்ட சொல்லாததுக்கே என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவ தான் சொன்னா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால எதையுமே சொல்லாதீங்கன்னு சொன்னா, அதனாலதான் நான் சொல்லாம இருந்தேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. மனசொடைஞ்சு போய் அவங்க அப்பா அப்படியே அங்கிருந்து போறாரு. இப்ப மேல இருந்து கீழே வர்றதுக்கு லிப்ட்ல வந்துட்டு இருப்பாரு. இப்ப அவர் பொண்ணு அவருக்கு சின்ன வயசுல இருந்து என்னென்ன பேசியிருப்பாளோ அது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு போகுது. அந்த லிப்ட்ல இருந்து எல்லாருமே இறங்கி போயிடுறாங்க. பட் இவர் மட்டும் இறங்காம அந்த லிப்ட்லயே நிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அங்கவே கீழே விழுந்து கீழே உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம சேர்மன் பெட்ல அட்மிட் ஆயிருக்காருல, அவரை காமிக்கிறாங்க. இந்த லேடி அவருடைய பக்கத்துல நின்றுட்டு இருக்கா, டாக்டரை கூட்டு வச்சு பேசிட்டு இருக்கா. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய மூளையில எந்த ஒரு இதுமே கிடையாதுங்க,
எந்த ஒரு மொமெண்ட்டுமே இல்லை. ஏன் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. ஒரு சின்ன வயசு குழந்தை எப்படி நடந்துக்குமோ அந்த மாதிரி தான் அவர் நடந்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 2 வாரமோ 3 வாரமோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி அவருக்கு நினைவு திரும்பலாம் இல்லைனா திரும்பாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இவ என்ன கேட்குறா, இவளுக்கு வந்து அவர் நினைவே திரும்பக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். நினைவு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறா. எனக்கு சரியா தெரியல, பட் சான்ஸ் தான் இருக்கு. மேபி 100ல் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி நினைவு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவங்க அப்பா சேர்மனை போய் பார்த்துட்டு பிஜோம் என்ன பண்றா, ஹாஸ்பிட்டலுக்கு ஹேயினை பார்க்கறதுக்காக வரா. இப்போ அவங்க அம்மா வெளியில உட்காந்துருக்காங்க. அவகிட்ட போயிட்டு ஏய் சாரி, நீ இந்த மாதிரி விஷயம் நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்றானா, உனக்கு ஆல்ரெடி அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும், அதனாலதான் நீ அவளை கஷ்டப்படுத்தாம நடந்துக்கோன்னு என்கிட்ட சொன்ன, அப்புறம் எதுக்கு என்கிட்ட உண்மையை சொல்லலை அப்படின்னு அவள்கிட்ட கேள்வி கேட்குறா. அவளோ என்னை மன்னிச்சிருங்க, யாரும் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாங்க, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். இப்போ கோச்சிக்கிட்ட அவன் என்ன சொல்கிறான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, என்னை தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அப்போ நான் தான் முட்டாளாக இருந்திருக்கேன்ல அப்படின்னு அவள் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறான். இப்போதான் அவங்க அம்மா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. என்ன அப்படின்னா, ஹீரோயின் எப்போ ஒரு டைம் அவகிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பா. பட் இவ பேசுறதுக்கு டைமே கொடுத்துருக்க மாட்டா. அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனால் இவ உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. சரி ஓகே நானே பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காமா அந்த விஷயத்த விட்டு கொடுத்துருவா. அந்த விஷயத்த இப்போ யோசிச்சு பார்க்குறா. இது மட்டும் இல்லாமல் இவ ஏற்கனவே ஒரு டைம் நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்திருப்பாங்க. அந்த டைம் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, ஒழுங்கா சாப்பிடாம சீன் போட்டு இந்த மாதிரி மயங்கி விழுந்திருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு இப்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் பெட்ல அட்மிட் ஆயிருக்கா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளுடைய கைய புடிச்சிட்டு அங்கவே நம்ம ஹீரோ சாப்பிடாம கொள்ளாம அவ பக்கத்திலே உட்காந்துருக்காரு. கண் விழிச்சிட மாட்டாளோ, அவள்கிட்ட பேசிட மாட்டோமோ அப்படின்ற ஏக்கத்துல அவர் உட்காந்துட்டே இருக்காரு. அப்படியே மறுநாள் காலையில விடிஞ்சிருது. விடிகிற வரைக்கும் அவ பக்கத்திலே உட்காந்து அவளையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா வில்லன் யங்ஷங் செம்ம கடுப்புல படுத்திருக்கான். ஏன்னா இவதான் பிரஸ்ல போட்டு கொடுத்துட்டால இவனை. அதனால அப்படியே படுத்திருக்கும் போது இப்ப ஹீரோயினோட தம்பியோட ஒய்ஃப் இருக்கால, அதாவது இந்த ஏமாத்திட்டு போனாலே அந்த பொண்ணு, அவ என்ன பண்றா, இவனுக்கு கால் பண்ணி உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும், ஹேன் ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காலாம், அவளுக்கு வந்து மூளை கட்டி இருக்கு, அதனால அவளை போயிட்டு நேர்ல பாரு அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு யங்ஷங் என்ன சொல்றான், அவ மயங்கி தான் விழுந்தா, அவ இன்னும் சாவல சரியா, அவ அன்னைக்கு என்ன பண்ணிட்டு போனான்னு உனக்கு தெரியுமா, அத்தனை பிரஸ் முன்னாடி என்னை வச்சு அசிங்கப்படுத்திட்டு போனான், அவளை போய் என்ன பார்க்க சொல்றா, சரி நான் இப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். இவளும் அவளை கன்வின்ஸ் பண்ணி பேச விரும்பிட்டே இருக்கா. இப்ப யங்ஷங் என்ன சொல்றான், இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணன்னு வச்சுக்கோயேன், நானே போயிட்டு அவளை கொன்னுட்டு வந்துருவேன், திரும்ப இந்த மாதிரி விஷயத்துக்காக எனக்கு கால் பண்ணாத, மீறி கால் பண்ணனா என் கையால தான் அவளுக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை தூக்கி போட்டுறான். இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினோட தம்பி இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாரு, கையில ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நின்றுட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ வந்து என்னாச்சு கையில என்ன வச்சிருக்கு அப்படின்னு கேட்கும் போது, இது என்ன தெரியுமா, இது ஒரு பிஸ்னஸ் கோட் மாதிரி, இது ஏனை விட நான் ரொம்ப ஹையஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணேன், பட் இப்போ அவளே உடம்பு சரியில்லாம இருக்கும் போது என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, எனக்கு இந்த பிஸ்னஸ் முக்கியமா இல்ல அவ முக்கியமான்னு கேட்டா எனக்கு அவ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு போடுறாரு. இவர் கிழிச்சு போட்டுட்டு அழுதுட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோவும் அப்படியே அவரை கட்டி பிடிச்சிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, மயக்கம் தெளிஞ்சு அப்படியே எழுந்திருக்கிறா. இதை பார்த்து அவர் தம்பி அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறாரு. ஏய் என்னடா பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் எழுந்து அவன்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அப்போ இவனோட தம்பி என்ன சொல்றான், இங்க பாத்தியா நான் கிழிச்சு போட்ட சீட்டை பாத்தியா, இது ரொம்ப சக்தி வாய்ந்தது தெரியுமா, நான் கிழிச்ச உடனே தான் அவ எழுந்துட்டா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அப்படியே அவன்கிட்ட என்ன சொல்றா, ஏய் நான் எது பண்ணிருந்தாலும் என்ன மன்னிச்சிருடா அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனும் அதை பார்த்து அழுதுகிட்டே இருக்கான். இப்போ ஹீரோ என்ன சொல்றாரு, நீ போயிட்டு டாக்டரையும் ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் கூட்டு வா அப்படின்னு அவனை அனுப்பிச்சு விடுறாரு. இப்போ ஹீரோ மெதுவா அவ கிட்ட வந்து, ஏய் நீ நல்லா இருக்கியா, உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாரு. பட் அதுக்கு அவ என்ன தெரியுமா பதில் சொல்றா, ஐ லவ் யூ அப்படின்ட்டு பதில் சொல்றா. நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நம்ம ஃபர்ஸ்ட் சந்திச்சோம் இல்லையா, அந்த மொமெண்ட்ல இருந்து இந்த மொமெண்ட் வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா நான் உன்னை சரியா ட்ரீட் பண்ணவே இல்லை, உன்னை எப்பயுமே வந்து கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருந்துட்டேன், அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு, நான் உங்க வீட்டுல உன்னை விட்டுட்டு நான் பாட்டு எங்க வீட்டுக்கு போயிருக்க கூடாது, உன் கூடவே உன் வீட்லயே நான் வாழ்ந்திருக்கணும், அதனாலதான் என்னவோ என்ன உனக்கு பிடிக்காம போயிருச்சு போல இருக்கு, நீ டிவோர்ஸ் வேணும்னு கேட்டிருக்க போல, நான் எவ்வளவுதான் உன்னை எடுத்தெறிஞ்சு பேசினாலும் ஆனா இத்தனை காலம் வரைக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் நீ எனக்காக என் கூடவே இருந்திருக்க, நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் என்னை மன்னிச்சிரு, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே மெதுவா வந்து அவ பக்கத்துல உட்காந்து, ஏய் நீ என்ன பேசிட்டு இருக்க, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா, நான் சாகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், அங்க நான் மயங்கி விழும் போது இதை எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லாமலே செத்து போயிடணும்னு பயந்துட்டேன், ஆனா இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் அதனாலதான் உன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா.
நான் எப்போ இறந்து போவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதனால உன்கிட்ட இப்பவே நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், என் மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும். நான் இப்போ உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசே நிம்மதியா இருக்கு அப்படின்றா. தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாத, நீ இறந்து போக நான் விடவும் மாட்டேன், அப்படி இறந்து போயிட்டனாலும் அப்பவும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ இறந்தே போனாலும் நான் உன் கூட சேர்ந்து இறந்து தான் போவேன், ஆனா உன்னை விட்டுட்டு நான் இந்த உலகத்துல தனியா இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே எழுந்து போய் அவளை நெஞ்சோட சாய்ச்சிக்கிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளுக்கு தட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போதான் அவளுக்கு ஒரு மாதிரி மனசே ஆறுதலா ஃபீல் ஆகுது. ஹே காய்ஸ், அப்படியே இந்த பாட்டை முடிச்சிடுறாங்கப்பா. நெக்ஸ்ட் பாட்டு நாளைக்கு வரும், மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு சந்திக்கலாம். திஸ் இஸ் புவி, தென் பாய்.